இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஜவ்வரிசி சேமியா பாயாசம். வெல்கம் டு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்புல வச்சுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். ட்வின்ஸ் ஹனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஜவ்வரிசி கழுவி வச்சுருக்கேன். 100 கிராம் ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். இப்போ ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் வச்சுக்க போகிறேன். அது குக்கரில் வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளார 100 கிராம் சேமியாவை உடச்சி எடுத்துக்கலாம். நல்லா உடைச்சாச்சு சேமியாவை. இப்போ ஜவ்வரிசி வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரில் தான் நான் பாயாசம் பண்ண போகிறேன். அதனால் அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு உடைச்சி வச்ச சேமியாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கையை விடாம கிளறிட்டே இருந்தீங்கன்னா தான் அடி பிடிக்காம இருக்கும் ஜவ்வரிசி. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. ரெண்டு ஏலக்காய் தட்டி இது கூட சேர்த்துக்கிறேன். அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு தொடர்ந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்துக்க போறேன். ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கிறேன். முந்திரி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கிறேன். இப்போ உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. சுவையான ஜவ்வரிசி சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.